ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜர்தோசி பிரைட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நக்ஷி ஜர்தோசி தான் எடுத்திருக்கோம் அவுட்லைன் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம துலிப் நீடில் எடுத்துக்கிறதுனால ஒரு ஜர்தோசி சின்னதாக அது மட்டும்தான் லோட் பண்ண முடியுது. இதுவே நீங்கள் அயன் நீடில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அதே எடுத்துக்கோங்க. அதில் வந்து நிறையா ஜர்தோசி லோட் பண்ணலாம். நான் துலிப் நீடில் 23 சைஸ் நீடில் நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பேஸாக கொடுத்துக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்மளோட பிரைடு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக இப்போ அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த அவுட்லைன் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்ல ஜர்தோசி, அது பக்கத்துலேயே ஒரு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த இடத்துல இருந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த லைனில் கரெக்டாக அந்த லைனில் ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு மேலும் கீழே முன்னும் பின்னுமா தெரியாது. அதனால இந்த ஜர்தோசி போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இப்போது எல்லா ஜர்தோசியும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம நார்மலாக எப்பயும் போடுற ஃபில்லிங் ஸ்டிச் தான், ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே ஸ்டிச் தான். அதுலேயே நம்ம ஜர்தோசி ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வெளியில் அந்த இடத்துல நம்ம அவுட்லைன் அந்த கோடு போட்டிருக்கிறதுனால நம்ம அது மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். அப்போது ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. ஜர்தோசியை வெளியில இருந்து தான் லோட் பண்ணணும். அங்கேருந்து லோட் பண்ணி உள்ளக்க வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப ரிவர்ஸில் த்ரெட் எடுத்து வெளியே கொண்டு போயிடணும். அங்கேருந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப அங்கேருந்து ஜர்தோசி லோட் பண்ணி திரும்ப உள்ளே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். 3 or 4 அந்தளவு மட்டும் ஃபில் பண்ணுங்க. அடுத்து இப்போது அந்த சைடு போகணும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல நாட் போட்டும் பண்ணலாம். அப்படி நாட் போடாமல் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து த்ரெட்டை வந்து ஜர்தோசி மறைச்சிரும்ல, அதனால் நமக்கு தெரியாது மேக்ஸிமம். அதே ஸ்டெப் தான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டெப். நம்ம பிரைட்ஸ்லேயே த்ரெட் வச்சு நார்மல் பிரைட் ஸ்டிச்சும் பார்த்துருக்கோம், பீட்ஸ் வச்சு பிரைட் ஸ்டிச்சும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஜர்தோசி பிரைட் ஸ்டிச். இதுலேயே 2 ஜர்தோசி மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம இப்போ ஒவ்வொரு இதுலேயும் 4 இது ஸ்டிச் பண்ணுறோமா, அதே மாதிரி 2 மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு அதாவது குட்டி பிரைடாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம அந்த பிரைடில் வந்து சென்டரில் இருக்கிற அந்த எம்போஸ்டுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த நக்ஷி ஜர்தோசி, அது போடுறதுக்கு தேவையில்லை. நார்மலாக ஒரு 2 ஜர்தோசி மட்டும் போட்டு இந்த மாதிரி பிரைட் ஸ்டிச் மாதிரி கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நான் முடிஞ்சால் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல 4 இது முடித்தோடனே நீங்கள் இந்த இடத்துல நாட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்படி ஸ்டிச் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சைடு கொண்டு போயிட்டு இங்கேருந்து ஒரு குட்டி லாக் போட்டு திரும்ப அவுட் சைடில் இருந்தே நம்ம பழையபடி அந்த மெஹந்தி கலர் ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணுறோம்.
அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல நீங்க ஒவ்வொரு இதுக்கும் எண்ண போட்டு பண்றதுனாலும் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். வீடியோஸ் புடிச்சிருக்கு, சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருக்கு, சொல்லி சொல்லித்தரதெல்லாம் புரியுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில இடையில கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது சொல்லலாம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோன் ஸ்டிச்லேயும் அவுட்லைன் கொடுக்கலாம். ஸ்டோன் அதை வச்சேயும் அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லாட்டா பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். எது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து அதை வச்சே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் பீட்ஸில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.